பாக்குறது பாத்தீங்கன்னாக்கா ஃப்ளோரிங். வீட்டுக்கு வந்து என்ன மாதிரி ஃப்ளோரிங் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வெர்டிஃபைட் டைல்ஸ் போடுவாங்க, மார்பனைட் போடுவாங்க. வெர்டிஃபைட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா பிளைனா நார்மலா இருக்கும். மார்பனைட் அப்படின்னா அதுல வந்து 3, 4 அடுக்குகள் கொண்டுதான் இருக்கும். அப்ப இந்த டைல்ஸினுடைய விலை பாத்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் ரூ. 33 இருந்து ரூ. 120 ரூ. 150 வரல இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி டைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து நம்ம மக்கள் வந்து அதிகம் விரும்புறது வந்து கிரானைட் மற்றும் மார்பிள் விரும்புறாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு வந்து கிரானைட் மார்பிள் எல்லாம் போடலாமா அப்படின்னா நிச்சயமா போடக்கூடாது. அப்ப ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குளிர் நேரத்துல வந்து அதிகப்படியான குளிரை எடுத்து கொடுக்கும். ஹீட் நேரத்துல வந்து அதிகப்படியான ஹீட்டை எடுத்து கொடுக்கும். அப்போ இந்த இரண்டுமே மனித உடம்புக்கு இயற்கையான கிடைக்கக்கூடிய அந்த ஹீட்டை விட இது வந்து அதிகப்படியா எடுத்து கொடுக்கறதுனால நிச்சயமா இதை வந்து தவிர்க்கணும். இது மாதிரி மார்பிள் கிரானைட் எல்லாம் சில நிறைய வீடுகள்ல போட்டிருக்காங்க. இது மாதிரி போடுறது சரியா அப்படின்னா நிச்சயமா சரி கிடையாது. அது மாதிரி மார்பிள் கிரானைட் எல்லாம் போட்ட வீடுகள்ல வந்து உடல் உபாதைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இதை வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது.